ஹாய் ஒருவன். ஸோ ரொம்ப வீடியோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டைமில் இப்போ ஒரு 6 மணி இருக்கும். எக்ஸாம் போக போகிறீங்க. ஆல் தி பெஸ்ட். இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எக்ஸாம். நான் அதனால நீங்கள் ப்ரெஷர் ஆகிக்க வேண்டாம். நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். நல்லபடியாக பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சது எழுதுங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதிட்டு அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் எழுதுங்க. சரிங்களா? 2 மார்க் 3 மார்க் அட்டன் பண்ணாதீங்க. 5 மார்க்ஸ் எழுதுங்க. ஸோ தெரிஞ்சதை ஃபஸ்ட் எழுதுங்க. சரியா? எல்லாம் தெரிஞ்சது எழுதிட்டு 2 மார்க் 3 மார்க் எழுதுங்க. தெரிஞ்சதை ஃபஸ்ட் எழுதுங்க. அப்புறம் தெரியாத லாஸ்ட் எழுதிக்கலாம். அண்ட் நான் ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்தல, அதுவுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது 6 5 மார்க்கு 5 5 மார்க் தெரியும்னா, மீதி 2 5 மார்க் 1 5 மார்க் தெரியலனா, தெரிஞ்சது 2 இருக்கும் தெரியுங்களா? ஏபியில் 2மே தெரிஞ்சிருக்கும்ல, அதை தூக்கி தெரியாத கொஸ்டின் நம்பர் எடுத்து போட்டு இந்த ஆன்சர் எழுதுங்க. நான் சொன்னது புரிஞ்சுதா? ஸோ அதை பண்ணி பாருங்கள். மேபி அதுக்கு மார்க் எடுக்கலாம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் டயக்ராம் எங்கெல்லாம் வருமோ டயக்ராம் போடுங்க. டயக்ராமுக்கு மார்க் இருக்குது. டயக்ராம் போட்டுவிட்டாலே 6 மார்க் 1 மார்க் போடுவாங்க. ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. எந்த கொஷினுமே மிஸ் பண்ணாதீங்க. எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது தப்பாக கேட்டாங்க கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக பண்ணுங்கள். ஒரு செக் அவுட் மட்டும் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசுகிறேன். செக் அவுட் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ 5 மார்க்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு காஸ் எலிமினேஷன் கிராமர் ரூலில் கேட்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் கேட்கலாம். லாம்டா மியூ சம்ஸ் கேட்கலாம். அண்டு நம்மளுடைய கெமிஸ்ட்ரி சம்ஸ் கேட்கலாம். அதை விட்டிங்கன்னா செகண்ட் சாப்டரில் ஆர்குமெண்ட் சம்ஸ் கேட்கலாம். அண்ட் 2.8 ஏதாவது ஒரு சம்ஸ் கேட்கலாம். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து செகண்ட் சாப்டரில் வந்து தேர்ட் சாப்டரில் வந்து 3.4 3.5 பார்த்துக்கோங்க. அண்டு அந்த சம்ஸ் எல்லாம் ஃபோர்த் சாப்டரில் 4.5 சம்ஸ் நான் கொடுத்தது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிலே ஏதோ ஒன்று வந்துடும். அண்ட் ஃபிஃப்த்து சாப்டரில் 5.1 சர்க்கிள் ஈக்குவேஷன், 5.2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிப்ஸ் ஹைப்பர்போலாவில் ஏதாவது கேட்கலாம். 5.5ல் நம்ம சம்ஸ் லைட்னிங் ராக்கெட்டு, அந்த டனல் பிரிட்ஜ், இன்ஜினியர் அண்டு வாட்டர் ஃபவுண்டெயின், ராட், இந்த மாதிரி சம்ஸ் எதாவது கேட்கலாம். 7th சாப்டரில் 5 மார்க்ஸ் வந்து 7.1ல் இந்த வருஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சொன்னது 7.2ல் வாய்ப்பு இருக்குது. 9th 10th சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. அண்டு ஆல்சோ 7.8 பார்த்துக்கோங்க. மெயினாக 7.8ல் 4லேருந்து 12 வரைக்கும் எல்லா சம்ஸும் பார்க்குறது நல்லது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்கேவிட்டியில் கேட்பாங்க. முடிஞ்சால் பாருங்கள். அண்ட் டைம் இல்லை, செக் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. 9th சாப்டரில் 9.8ல் கட்டாயமாக ஒரு 5 மார்க் வரும். ஸோ அது எது வரும்னு சொல்ல முடியாது. அதிகமாக எக்ஸசைஸில் 4 to 10 ஃபஸ்ட் சம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிளில் எல்லாமே மோரோவர் எல்லாமே பார்க்கணும். ஸோ 9.3லேயுமே அந்த லாஸ்ட் 4 எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 10th சாப்டரில் 10.8 10.5 இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபைனலி 11th சாப்டரில் கண்டுபிடிக்கிற மாதிரி 11.2ல் கேட்கலாம். அண்டு 11.5ல் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கேட்கலாம். அண்ட் அதை விட்டிங்கன்னா 12th சாப்டரில் உங்களுக்கு தெரியும். 12.1 12.2 ஃபுல்லாக பார்த்தா நல்லது. ஸோ இதெல்லாம் 5 மார்க்ஸ் செக்ஷனில் ரொம்ப முக்கியம். வேறு ஒன்றும் டஃப்பாக கேட்க வாய்ப்பில்லை. எல்லாமே திரும்ப திரும்ப கேட்டது தான். ஸோ ஏதாவது புது கொஷின்ஸ் கேட்பாங்க. அது வந்து நான் இப்போ சொன்ன எக்ஸசைஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ 2 மார்க் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 சாப்டர் 2 3 4 அண்டு 7 8 11 12 இந்த சாப்டர்ஸ் 7 சாப்டர்ஸ் படிச்சிங்கனாலே 6 2 மார்க் 6 மார்க் எழுதிடலாம். ஆனால் தரோவாக இருக்கணும். தரோவாக இல்லை அரைக்குறையாக தான் படிச்சிருக்கேன்னா 5 5 எழுதலாம். எக்ஸ்ட்ராவாக அவங்க மட்டும் 7வது 10வது பார்த்திங்கன்னா 6 எழுதிடலாம். ஏன்னா எல்லா சாப்டர்லேயும் ஒரு 2 மார்க் 3 மார்க் வந்துடும். ஏதோ ஒரு சாப்டரில் தான் ஒரு 2 மார்க் அல்லது ஒரு 3 மார்க் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். சரிங்களா? யாரெல்லாம் ஃபஸ்ட்டு 4 சாப்டர் படிச்சிருக்கீங்களோ அவங்களே ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க் அசால்ட்டாக எழுதலாம். அண்ட் 12 இருக்குது, அண்ட் 8 இருக்குது, 11 இருக்குது. ஸோ எப்படியுமே நீங்கள் வந்து பேனிக்காக தேவையில்லை. கொஸ்டின் பேப்பர் வில் பி ஈஸி. ஸோ கட்டாயமாக வந்து உங்களுடைய கட் ஆஃப் குறையக்கூடாது. அதுக்காக நீங்கள் வந்து 90க்கு மேலே எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கம்மியாச்சு அப்படின்னா 85 கீழே போயிட வேண்டாம். நான் ஃபஸ்ட்டு 90 கீழே போயிட வேண்டாம்னு சொன்னேன். உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மி ஆகிருக்கும். ஏன்னா வந்து ஒரு மாதிரி படித்து டயர்டாக இருப்பீங்க. ஒரு மாதிரி நினச்சிட்டு பயப்படுவீங்க மேக்ஸ்னாலே. நான் சொல்கிறது பயப்பட வேணாம். நீங்கள் வந்து ஒரு 85 கீழே போயிடாமல் பார்த்துக்குங்க. ஒரு பிசி கம்யூனிட்டி சார்ந்த பையன் ஒரு 90க்கு மேலே எடுத்தால் சூப்பராக இருக்கும். 95 தான் வேணும். பட் அட்லீஸ்ட் 90 கீழே போயிடக்கூடாது. எம்பிசியாக இருந்தால் ஒரு 85 அட்லீஸ்ட்டு. எஸ்சியாக இருந்தால் 75 போதும். அட்லீஸ்ட் ஒரு 80 எஸ்சி. ஸோ இதெல்லாம் எதுக்காகனா உங்களுக்கு இப்போ புரியாது. கரியர் கைடன்ஸ் பாத்தில் பேசும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ எனிவே வளவலன்னு பேசலை, உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அண்ட் நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் 6 விஷயம் நான் சொல்கிறேன். 2 மார்க் 3 மார்க்கில் ரேங்க் கண்டுபிடிக்க இந்த வருஷம் கேட்க வாய்ப்பு இருக்குங்க.
பார்த்துக்கோங்க. அண்டு கம்பல்சரி இதில் வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். அண்டு ஃபஸ்ட் எக்ஸைஸில் சம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க் 3 மார்க்கில் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் கேட்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சாப்டர் 2ல் 2.2லேருந்து 2.6 வரைக்கும் நீங்கள் நல்லபடியாக படிச்சிங்கன்னா ஒரு 2 மார்க் 3 மார்க் வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 3ல் 3.1 3.2 3.6 பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. அண்டு 10th சாப்டரில் எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் 10.3 அண்ட் 10.5ல் சம்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 11th சாப்டரில் 11.1 11.2 அண்டு 11.3ல் கண்டுபிடிக்கிற சம்ஸ் இதை பார்த்திங்கனாலே வாய்ப்பு இருக்குது. அண்டு மோரோவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 7th சாப்டரில் எல்லா பிட்டால் ரூலில் வரக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் 7.2ல் ஸ்லோப்பு டேஞ்சன்ட் நார்மல் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு 7.4ல் மெக்லாரன் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது 2.6ல். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். அப்சல்யூட் எக்ஸ்ட்ரீமாக இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் அதெல்லாம். அண்டு 6th சாப்டரில் ஒர்க் டன் டார்க் நிறைய பேர் பார்க்குறது எல்லாம் ஆங்கிள் பிட்வீன் தி லைன்ஸ் பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் 2 பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ். ஸோ 6.5லையும் 6.9 இருக்குது ஆங்கிள் பிட்வீன் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். அண்ட் 5th சாப்டரில் 5.1ல் சர்க்கிள் ரேடியஸ் சென்டர் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி டயாமீட்ரு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. டயாமீட்டர், டேஞ்சன்ட் நார்மல். ஸோ இந்த மாதிரி ஒரு 7 சம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா போதும். அண்டு 5.2ல் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க, நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சால் போட்டுடலாம். அண்ட் 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 4.1 4.2 4.3ல் எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சாலே போதும். சைன் காஸ் டேன், ஸோ அவ்வளோதான். 3rd சாப்டரில் அதான் சொன்னேன் இல்லையா, 3.1 3.2 3.6 தெரிஞ்சால் போதும். ஸோ மோரோவர் நான் இப்போ சொன்னதெல்லாம் தெரிஞ்சிங்கனாலே 6 2 மார்க் 6 3 மார்க் எழுத முடியும். ஸோ எனிவே தட்ஸ் இட். கண்டிப்பாக வந்து கம்பல்சரி இந்த தடவை 11th சாப்டர் ஆர் 7th சாப்டர் ஆர் 4th சாப்டர் அப்படி தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். மித்த சாப்டர்ஸும் ஒழுக்கமாக பார்த்துக்கோங்க. பட் இந்த 3 சாப்டர்ஸ் கொஞ்சம் பலமாக பார்த்துட்டு போங்க, ஏன்னா இதில் இருந்தால் கம்பல்சரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக 1 மார்க் வந்து 16 கீழே போயிட வேண்டாம், புக் பேக்கே 15 16 கேட்டுருவாங்க. ஸோ பாருங்கள், நான் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு மேலே வளவலன்னு பேசியிருந்தேன், உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். தேங்க்யூ. சேஃபாக போங்க, நல்லா எழுதுங்க. அண்ட் மத்தியானம் மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே வந்து 90க்கு மேலே எடுத்துரும், 95க்கு மேலே எடுக்கணும், சென்டம் எடுக்கணும்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ.